ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி அவல் பட்டாணி யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரெயினரில் 1 கப் அவல் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். அது அந்த ஸ்ட்ரெயினர்லேயே இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூடவே 1 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கி. இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன். ஸோ இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கிக்கிறேன், அதோட பச்சை வாசனை போகிறதுக்கு. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு நான் வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பீஸ் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணுவோம். அப்போ தான் அந்த உப்பு மஞ்சத்தூள்லாம் கொஞ்சமாக அதோட ஃப்ளேவர் இறங்கும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அலசி வச்சுருந்த அவல் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தி கிண்டாதீங்க, ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஜென்டிலாக கிண்டுங்க. ஸோ இப்போ அந்த அவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது தான். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனாக்கா ஈவினிங் டிஃபனுக்கு டீ கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.